மாமன்னரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று புலவர்கள் மன்னரை வாழ்த்தி பாடி பரிசு பெறலாம். வாருங்கள். ஈர நாட்டு புலவரா? யாம் வாழ உன் குலம் வாழ நீ நீடோடி வாழ்க மன்னா. வேண்டும் பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி மன்னா. வணக்கம் அரசே. வாருங்கள். உறையூர் புலவரா? ஆம் அரசே. ஒவ்வொரு வருடமும் நான் வாழ்த்த நீ பல்லாண்டு வாழ்க சக்கரவர்த்தியாரே. பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி அரசே. வணக்கம் அண்ணா. வாருங்கள். அந்தியூர் புலவரா? ஆம் அண்ணா. அரசு முறைக்குரிய அறத்தில் தவறாது வீரத்தில் குறைப்படாத மானத்தை உடையவரே நீர் வாழ்க பல்லாண்டு. பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி மன்னா. அமைச்சரே, எதையோ சொல்ல தயங்குகிறீர்களே? மன்னா, பெரும் போர் ஒன்று தலைவாசலில் காத்திருக்கிறது. சத்யாசிரியரும் கங்கை மன்னர்களும் நம் சோழ பேரரசை விழுங்க எந்த நேரமும் படையெடுத்து வரலாம். இந்நிலையில் விமலாதித்தனை வேங்கை நாட்டு வேந்தனாக்க மக்கள் புரட்சி செய்கிறார்கள். தங்கள் பிறந்த நாளான இத்திருநாளில் விமலாதித்தனுக்கும் குந்தவிக்கும் மனம் பேசி வேங்கை நாட்டை நம் நேச நாடாக ஆக்கிக் கொள்வதே அரசியல் தந்திரமாகும். நல்ல நேரம் பார்த்துதான் கேட்கிறீர் அமைச்சரே. மன்னர் பெருமானுக்கு வணக்கம். யார்? விமலாதித்தனா? தந்தை, தங்களது உத்தரவுப்படி அனைத்து சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர் என்பதை மறந்து விட்டீர்களா? தங்களை வாழ்த்தி நான் விரும்பும் பரிசு பொருளை பெற வந்திருக்கிறேன். இந்த ராஜராஜன் கலைஞர்களுக்கு எப்பொழுதும் மதிப்பளிப்பவன். என் மனம் கவர்ந்த பாடலை பாடி நீ விரும்பும் பரிசை பெற்றுக்கொள். முத்தமிழ் போல் வித்தக நாவில் நுழைந்திடும் நாயகனே, புலி வரைந்த கொடி அசையும் முன் பயவர் முடிதுறந்து உன் அடிபணிந்திடுவர். பொன்னி பல நாடு கன்னி தமிழ் வீர் என்றும் புகழோடு இன்ப நிறைவோடு வாழ்க வாழ்க வீர ராஜராஜ சோழர் வாழ்க வாழ்கவே. ஆஹா ஆஹா, என்ன சொற்சுமை மிக்க பாடல்கள்! உமக்கு என்ன பரிசு வேண்டும்? கே சொல்கிறாத மன்னவா, எனது பாட்டிற்கு